வணக்கம். என் பெயர் அலிமா அஃப்ரா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த பேச்சு போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், இயற்கையும் சுதந்திரமும். ஒப்பில்லா படைப்பு, ஈடில்லா சிந்தனை, உயிர்களின் பல்வகுப்பு, உன்னதத்தின் நிறைவு, அவிழ்க்க முடியாத புதிர்கள், ஆச்சரிய காட்சிகள். இவ்வளவு மாண்புடைய இயற்கையை நாம் எவ்வளவு அழகாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தோமா? இல்லை. இந்திய சுதந்திர மண்ணை திருடினோம். பூமிக்கு அடியில் இருக்கும் வளத்தை அழித்தோம். மரங்களை வெட்டினோம். விலங்குகளை கொன்றோம். நீரை மாசுபடுத்தினோம். நிலத்தையும் மாசுபடுத்தினோம். சுவாசிக்கும் காற்றையும் கூட விடவில்லை, அதையும் மாசுபடுத்தினோம். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றதே நாம் இயற்கையாக வாழத்தானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மலை, மரம், மண், காடுகள் போன்ற இயற்கை வளங்கள் இன்றி நம்மால் வாழ முடியுமா? சுதந்திர இந்தியாவில் நாம் நம்முடைய வசதிக்காகவும் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், நாம் ஒவ்வொருவரின் வசதிக்காகவும் இயற்கையின் ஒவ்வொரு வளங்களையும் சுரண்டி கொண்டிருக்கிறோம். இந்நிலை நீடிக்குமானால் காற்று, நீர், மண் என எல்லாவற்றிலும் நுண்ணுயிர்கள் பரவி நம்மை அச்சுறுத்தும் என்பதில் ஐயமில்லை. என்ன செய்வது என யோசிக்க வேண்டாம். இனியாவது இயற்கையோடு ஒன்றி வாழும். பொது பேருந்து, மிதிவண்டி பயன்படுத்துங்கள். பெட்ரோல், டீசல், எரிபொருள் சேமிக்கப்படும். இயற்கையும் பாதுகாக்கப்படும். கூட்டு குடும்பமாக வாழுங்கள். தனித்தனி வீடுகளுக்கு பயன்படும் மண் வளம் பாதுகாக்கப்படும். நெகிழி பையை குறைத்து மஞ்சள் பையை கையிலிடுங்கள். நீரை சிக்கனமாக செலவழியுங்கள். நீர்வளம் சேமிக்கப்படும். இயற்கையின் கோபம் மனிதர்களை அழிக்கும் முன் இயற்கையின் வாழ்விற்கு திருக்களை கூறி இயற்கையோடு ஒன்றி சுதந்திரத்தை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.